நீங்க எங்களுக்கு குடுக்குற நோட்ஸ் இப்ப நாங்க ப படி படிச்சாலும் சப்போஸ் எதையாவது விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெஸ்ஸே இல்ல மேம். மேம் எல்லாத்தையும் குடுத்துருப்பாங்க. மேம் குடுத்துட்டாங்க. சோ நம்ம அத கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். மேம் குடுக்கறத மட்டும் படிச்சாலே போதும்ன்ற லெவலுக்கு நாங்க ஃபீல் பண்றோம் மேம். அதான் உண்மை அண்ட் மிஸ். தேங்க்ஸ் ஃபார் திஸ். அதுதான் உண்மை மேம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நீங்க டீச் பண்ணலனாலும் நாங்க இது ஓரளவுக்கு 50% படிப்போம் மேம். ஆனா நீங்க எங்களுக்காக ஒவ்வொரு நோட்ஸையும் கரெக்டா கலெக்ட் பண்றீங்களா மேம். இப்ப நான் படிச்சிருந்தா ஏதாவது ஒரு புக் தான் படிச்சிருப்பேன் கண்டிப்பா. நாங்க பிஎட் படிக்கும்போது நாகராஜன் படிச்சோம். அது மட்டும் தான் படிச்சிருப்பேன். ஆனா நீங்க ம். இப்ப ஒரு 3 சோர்சஸ் ரெஃபர் பண்ணி இது பெஸ்ட், இது ரெண்டுத்துலயும் ஈக்குவலா இருக்கிறது எப்படி படிக்கணும்ன்றத சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். ஓகே மேம் பாத்துப்பாங்க, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்ற கான்பிடென்ட் வந்துருச்சு மேம் எங்களுக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு நான் கிளாஸ்லயே கவர் பண்ணிடுவேன் மிஸ். விஷயத்த ம். கான்செப்ட நான் உங்களுக்கு கிளாஸ்ல கவர் பண்ணிடுவேன். எஸ் ரீடிங் மேம். உங்களை ஏன் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒரு ஒரு எஸ் மேம். ரீடரும் யுனிக். நீங்க ரீட் பண்ணும்போது நான் மிஸ் பண்ற விஷயத்த கூட நீங்க எடுக்கலாம். அது உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரியலாம். அதனாலதான் நான் நீங்க ரீட் பண்ணி நீங்க உள்வாங்கி எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த கண்டிப்பா நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவேன். கான்செப்ட உங்களுக்கு புரிய வச்சிடுவேன். அதனாலதான் உங்களுக்கு ஈஸியா தெரியுது. நான் எஸ் கான்செப்ட மேம். புரிய வச்சதுனால அதுக்கப்புறம் நீங்க இன்னும் சொல்ல ரீட் போனா பண்ணாலும். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்னு எனக்கு தெரியல மேம். பட் யூ ஆர் டீச்சிங் லைக் அ சைக்காலஜி ஸ்டாஃப் மேம். தேங்க்யூ தேங்க்யூ எஸ் தேங்க்யூ. மேம். ஏதாவது எனக்கு எனக்கு அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் மேம். எனக்கு நீங்க சைக்காலஜி ஸ்டாஃப் எங்க நான் காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஸ்டாஃபை விட நீங்க சைக்காலஜி சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு மேம். தேங்க்யூ நல்லா தேங்க்யூ. இருக்கு, படிக்கவே ஜாலியா இருக்கு மேம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாலே நீங்க 30 அவுட் ஆஃப் 30 மிஸ். அவ்வளவுதான், சிம்பிள். நம்மளுக்கு ஏன்னா தேங்க்யூ மேம். மை மேஜர் இஸ் ஜுவாலஜி. எனக்கு ஓகே மேம். ஜுவாலஜி எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவும் சைக்காலஜியும் பிடிக்கும். ஓகே ஸோ மேம். என்னோட ப்ரொஃபசர்ஸும் எனக்கு எனக்கு வந்த சைக்காலஜி ப்ரொஃபசர் ஐ காட் வெரி குட் ப்ரொஃபசர்ஸ் இன் மை காலேஜ். அதுதான், ஓகே அவங்களுக்கு மேம். தான் நான் தேங்க் பண்ணணும். திஸ் கிரெடிட் கோஸ் டு மை குருஸ். அவ்வளவுதான். எஸ் மேம். ஸோ ரியலி மேம், ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் திஸ் நாலேஜ். ஏன்னா ஜுவாலஜி டீச்சர் மாதிரி நீங்க இல்ல மேம். இப்ப சைக்காலஜி டீச்சர் மாதிரி தான் மேம் இருக்கீங்க எங்களுக்கு. தேங்க்யூ யாரும் சொல்ல தேங்க்யூ மாட்டாங்க, இந்த கிளாஸ் கவனிக்கிறவங்க யாரும் இவங்க ஜுவாலஜி ஹேண்ட்லிங்னு சொல்ல மாட்டாங்க மேம். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் குட் தேங்க்யூ மேம். வேர்ட்ஸ். இல்ல மேம், எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியா பர்சனலா நேத்து போன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன், சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க நீங்க பேசும்போது சரி நம்மளும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நான் நினைச்சேன் மேம் இது எல்லாமே. ஓகே. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க் காட். தேங்க்யூ. அண்ட் சொல்லும் போது காடுக்கு தான் நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்கு இப்படி ஒரு டியூட்டர் கிடைச்சதுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். மை பிளஷர். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நாங்க 10 பேர் இருக்கணும், அந்த 10 பேரும் ஜாப் வாங்கிடுவோம் மேம். கண்டிப்பா எனக்கு அந்த மிஸ். கான்பிடென்ட் இருக்கு. எனக்கும் இருக்கு. எனக்கும் கண்டிப்பா இருக்கு. எனக்கும்